சிங்களர்கள் கூட வைக்காத, ஒருபோதும் வைக்க முன்வராத குற்றச்சாட்டு, பழி. அதை வடமொழியில் சொல்வதென்றால் அபாண்டமான பழி என்று சொல்வார்கள். இதுவரைக்கும் இந்த தமிழ் நிலத்தில் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியல் செய்வதாக சொல்லி அமைப்பை கட்டி தேர்தல் களத்திலே நிற்கிறார். நான் தேர்தலுக்காக வந்தவன் அல்ல, விடுதலை இயக்கமாக நான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். மூப்பனார் அவர்கள்தான் என்னை தேர்தல் அரசியலில் கொண்டு வந்து சேர்த்தார். இல்லை என்றால் நான் பெரிய புரட்சி போராளி என்றெல்லாம் அவர் கட்டுக்கதைகளை சொல்லி கொண்டிருந்தார். நாம் அதெல்லாம் நம்பி கொண்டிருந்தோம். அவர் மீது அதனால்தான் மதிப்பு வைத்திருந்தோம் இல்லையா? சரி, அது எல்லாவற்றையும் அவரே தவிடுபொடியாக்கி நான் இந்திய அரசியலில் ஒரு தரகன் என்பதை நிறுவுகிறதாக தான் நம்ம இதை பார்க்க முடியும். சிங்கள மக்கள் சொல்கிறார்கள், சிங்கள இராணுவத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு கிடைத்தது போல ஒரு தலைவன் எங்களுக்கு கிடைத்திருந்தால் எங்கள் நாட்டின் நிலை வேறாக இருந்திருக்கும் என்று சிங்களர்கள் சொன்னார்கள். புரியுது. ஈழ விடுதலை போராட்டம் என்பது அமைதி வழி போராட்டமாக இருந்தது, அது உங்களுக்கு தெரியும். தந்தை செல்வா உள்ளிட்டவர்கள் அதற்கு முன்பாகவே 1948 இலங்கை விடுதலை அடைந்த பிறகு அப்போது தொடங்கிய அந்த முரண், விடுதலைக்காக போராடியது தமிழினம், சிங்களர் இரண்டு பேரும் சேர்ந்து போராடினார்கள். ஆனால் ஆங்கிலேயன் தன்னுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை அப்போதும் பயன்படுத்தி பெரும்பான்மையாக இருந்த சிங்களவர்கள் கையில் அந்த நாட்டை ஒப்படைத்து விட்டு சென்றார். அப்போதே தொடங்கிவிட்டது இந்த போராட்டம். சேனநாயகா, டட்லி சேனநாயகா போன்றவர்கள் காலத்தில் தொடங்கிய இந்த முரண் மேலும் மேலும் கூர்மையாகி இந்த தீவில் சிங்களம் மட்டும்தான் இருக்க முடியும், சிங்களருக்கு தான் முன்னுரிமை, சிங்களர்களை தவிர இங்க ஏனையவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்கள் என்ற நிலையை உருவாக்கிய போது மக்களாட்சி கோட்பாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருந்த தந்தை செல்வா போன்றவர்கள் காந்திய வழியிலே போராடினார்கள். அவர்களையெல்லாம் காவல்துறையும் சிங்கள இராணுவமும் சிங்கள அரசும் மிக கடுமையாக அவர்கள் மீது தாக்குதலை நடத்தி குண்டு கட்டாக தூக்கி குளத்தில் இருந்ததெல்லாம் நடந்தது. அதையெல்லாம் கண்ணுற்று வளர்ந்த இளைஞர்கள் இனி இப்படியான அணுகுமுறை இங்கு எடுபடாது, எங்களுடைய இளைஞர்கள் எங்கள் வழியிலே போராடுவார்கள் என்று சொல்ல முடியாது என்று தந்தை செல்வாவே மனம் நொந்து பேசியிருந்தார். அந்த அடிப்படையில் இருந்துதான் விடுதலை போராட்டத்திற்கான, ஆயுதம் தாங்கிய போராட்டத்திற்கான அந்த கிளர்ச்சியும் அந்த தேவையும் எழுந்தது. நாங்கள் ஒருபோதும் ஆயுதத்தை விரும்பி எங்கள் கைகளில் ஏற்கவில்லை, எங்கள் கைகளில் ஆயுதம் திணிக்கப்பட்டது என்று சொன்னார் நம்முடைய தேசிய தலைவர். அவரை போன்ற அறமான ஒழுக்கமான ஒரு தலைவன் உலகத்திலே இல்லை என்பது இங்கு பொய் பேசி பிச்சை எடுத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற